ஏன் நல்ல டிக்கெட் அருமையான டிக்கெட் ஏங்க யார பார்த்து டிக்கெட் இருக்கீங்க பஸ்ல ஏறறதா என்ன பார்த்து டிக்கெட் மீங்களா இத கொஞ்சம் ஏத்து மகாலே சார் அவரை கூப்பிடுங்க அண்ணே இத லைட்டா அத மட்டும் ஆளு 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 ஏறு இங்க இருங்க யார பத்தி ஏற சொல்லிட்டு இருக்கீங்க என்னமா ஏற சொல்றேனா இங்க இருங்க தேவலாம அனாவசியமா பேசாதீங்க யாருமா தேவலாம பேசுறது நீங்க தேவலாம பேசிட்டு இருக்கீங்க மக்களை பார்த்து ஏற சொல்லிட்டு இருக்கீங்க ஏம்மா பஸ்ல பார்த்து ஏற சொல்லிட்டு இருக்கீங்க ஏம்மா நீ ஒண்ணே ஏறி பிடிச்சா மறுவேளை வாப்பா நீ இங்கயா என்னடா நீ ஏற சொல்லிட்டு அதிகமா பேசுற வச்சுக்காத நீ அதிகமா பேசிட்டு பொம்பளை பொறுமையா பேச கத்துக்க ஆம்பளை புள்ள கொஞ்சமா பொறுமையா பேச கத்துக்க ஆம்பளை எல்லா இடத்துலயும் அடக்கமா தான் இருக்கற பொம்பளை நாங்க எல்லாத்துலயும் அடக்கமா தான் இருக்கோம் நீ எங்க அடக்கமா இருக்க ஏன் நான் அடக்கமா பேசறேன் அப்ப என்ன அடக்கமா பேசுற நான் அமைதியா தான் பேசியிருக்கேன் ஏம்மா ஏன் வேலை ஆளு ஏத்துற வேலை நீ வந்து ஏறறல ஏறாடி போமா வேலை ஏற வேலை தாங்க ஓ வேலை ஏற வேலை கண்ட இடத்துல ஏற சொல்வீங்களா நீங்க இருமா நான் என்ன சொன்னேன் திண்டுக்கல் தேடிங்கம்மா போடி மதுரைன்னு சொன்னேன் உங்க ஆயில மயிரேன விழுந்துச்சா கேங்க தேவலாம மயிர் மட்டும் பேசாதீங்க வந்தால இருந்து நீங்க அப்படி தாங்க பேசிக்கிறீங்க திண்டுக்கல் தேடிங்கம்மா போடி மயிர மயிர் பேசிக்கிறீங்க மதுரைன்னு சொல்றது வேகமா சொல்லும் போது அப்படிதாம்மா கேட்க நீ இதுக்கே எப்படி சங்கடப்படுறிய நீ மதுரையில போய் இறங்கி பாரு மதுரையில பஸ் விட்டு இறங்க விட மாட்டாங்க இறங்குறோன்னு ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள் இருப்பாங்கல்ல ஆமா பஸ் விட்டு இறங்க விட மாட்டாங்க சார் ஆட்டோவா மாட்டவா சார் ஆட்டோவா மாட்டவா அப்படின்னு கூட்டி வந்து ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆட்டோவா அப்படின்னு கேக்குறது ஆட்டோன்னு கேக்குறப்ப நீ அதை விடு நம்ம திண்டுக்கல்ல வந்து பாரு பழனி போயிட்டு வந்து நம்ம டயர்ட்ல படுத்து கிடப்பான் பொட்டை அடிச்சுக்கிட்டு அவனை எழுப்பிட்டு சார் சப்போட்டா சப்போட்டா அவனே ஒரு வாரமா விரதமா இருந்து சாமி போயிட்டு சாமி கும்பிட்டு விரதமா இருப்பேன் அவனை எழுப்பி விட்டு நம்மளு சப்போட்டா 1/2 கிலோ சப்போட்டா என்னங்க சொல்றீங்க 5 ரூபாய்க்கு சப்போட்டா இன்னும் ரொம்ப கம்மியா கேக்குறாங்களே ஏமா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு விற்பனை ஒவ்வொரு ஊருக்கு அது மாதிரிதான் இது திண்டுக்கல் தேனிக்கப்போ போடி மதுரைன்னு சொன்னது அப்படிதான் நீ இதுக்கே இப்படி சங்கடப்படுறிய திருச்சியில போய் பாரு திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் போற பஸ் இருக்குல்ல அதுல எப்படி தெரியுமா கண்டக்டர் ஆளு ஏத்துவாரு வேகமா கத்தும் போது எப்படி தெரியுமா கேட்க திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் கும்பகோணத்துல போய் என்ன பண்றாங்க கும்பகோணம் அதாம்மா வேகமா சொல்லும்போது அப்படி கேட்க அதெல்லாம் போயிட்டு போகுது ஓ நிமிஷம் தேவலை நேத்து சாயங்காலம் தான் வண்டி மாத்தினேன் என்னன்னு நான் சொல்றேன் டேய் சில்ற இல்லடா தயவு செய்து சில்ற இல்லாட்டி கீழே இறங்கடான்னு சரியான கேள்வி தானே கேட்டீங்க கீழே ஒருத்தன் தண்ணியை போட்டு என்னையே கேட்கிறேன் என்னன்னு ஏன் கண்டக்டர் உன்கிட்ட சில்ற இருக்கா அப்படின்னு இல்லடா அப்படின்னு அப்ப என்ன மயிருக்கடா நீ இருக்க நீ இறங்கடா கேட்கிறேன் ஒன்னேமா கண்டக்டர் நான் 6 ரூபாய் டிக்கெட் எடுக்கிறது ஏற்கனவே என்ன சன்னலுக்கு வெளியில கையை ஆட்ட ஆரம்பிச்சுட்டேன் டிரைவர் கண்ணாடியில பாத்துட்டாரு ஏன் கண்டக்டர் அங்க ஒருத்தன் கைய வெளியில ஆடிக்கிட்டு இருக்கேன் கைய உள்ள விட சொல்லி அப்படின்னார்ல அவர் சரியா தானே சொல்லிருக்காரு கைய உள்ள விடுறா அப்படின்னல ஏத்தா அப்படி ஒரு பொம்பளை இருக்கு பொம்பளைகளை விட்டுட்டேன் கைய அச்சச்சோ அந்த அம்மா ஏன்ட்ட சண்டைக்கு வந்துருச்சு எதுக்குங்க உங்கட்ட சண்டைக்கு வருது அதே வெளியில ஆடிக்கிட்டு அந்த கண்டை எடுத்தா உள்ள விட்டு ஆடினப்போ உள்ள விட்டு ஆடிட்டு கிடக்குறேன் ஏமா எவ்வளவு சிரமப்படுறேன் எவ்வளவு கஷ்டப்படுறேன் எங்களுக்கு தான் தெரியும் ஆமா நீ எந்த ஊருமா போற நான் புதுக்கோட்டை போணும் புதுக்கோட்டை போறியா இருமா புதுக்கோட்டை போறியா வண்டி திண்டுக்கல் தேனிக்கம்மா போய் மதுரை போயிட்டு புதுக்கோட்டை போய் அப்படி திண்டுக்கல் போட்டுங்க இருமா ஓ இஷ்டத்துக்கு போக முடியுமா நீ போட பாத்தியா இல்லையா யாரு போட முன்னாடி போட பாத்தியா இல்லையா பாக்கலங்க பின்னாடி போட பாத்தியா இல்லையா நடுவுல நாச்சு போட பாத்தியா நான் பாக்கலங்க இப்ப எந்த பஸ்லமா உருப்படியான ஊர் ஓட்டு உருப்படியான ஊர் போய் சேர்ந்திருக்கு படிக்காத பாமர மக்கள் தான் கேட்டு ஏறுவாங்க சார் இந்த பஸ் எந்த வழியா போகுது எப்படி போகுது என்ன வழியா போகுதுன்னு படிச்சால் என்ன பண்ணுவாங்க இந்த சைடுல எழுதி இருக்கு பாரு அத பார்த்துட்டு சவுடால மேல ஏறிடுறது ஏறிட்டு புதுக்கோட்டை யாரா புதுக்கோட்டை இறங்கடா பஸ் இறங்கிட்டு போயிருவான் எப்ப ஏறினாலும் சரி எங்க ஏறினாலும் சரி கண்டக்டர் கேட்டுதான் ஏறணும் சார் கேட்காம ஏறினது தப்பு சார் கண்டக்டர் இதுல ஏறவா அப்படி கேட்கணும் சார் ஏறவா அப்படி கடுப்பா கேட்க கூடாது இப்படி கேட்கணும் மொத்தம் மொட்டையா கேட்க கூடாதுமா சார் இந்த பஸ் புதுக்கோட்டை போகுமா ஏறவா அப்படி கேட்கணும் சார் இது போகுமா ஏறவா நீ ஏறினா உள்ள போயிருமா எதியா சொல்ற பஸ்ஸுக்கு உள்ள போயிடலாம் பஸ்ஸுக்குள்ள போயிடலாம் ஏறினா போயிடலாம் வேண்டியதா அப்படி கேட்டு ஏறணும் கேட்காம ஏறினது தப்பு இனிமேல் எங்க ஏறினாலும் சரி எப்ப ஏறினாலும் சரி கண்டக்டர் கேட்டு தான் ஏறுறேன் கண்டிப்பா நான் எப்ப ஏறினாலும் உங்களை கேட்டுக்கிட்டு ஏறுறேன் சார் புதுக்கோட்டையில போய் போட்டு ஏறுறேன்னு வச்சுக்க லக்கேஜ் போட்டு ஏறுறேன்னு வச்சுக்க கேட்டு தான் ஏறினேன் ஒருவேளை கண்டக்டர் இல்லையா
பஸ்ல ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல, ஆமா அவங்கள வச்சுக்கிட்டு நீ ஏறு. அவங்க வச்சுக்கிட்டா என்ன சார் சொல்றீங்க? அவங்கள கேட்டுக்கிட்டு ஏற சொன்னமா. கேட்டுக்கிட்டு ஏற சொல்றீங்களா? அட ஓ, இங்க நாங்க எவ்வளவு சிரமப்படுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? என்ன அப்படி நீங்க என்ன சிரமப்படுறீங்க? நீ பல்லமேட்ல பஸ் போய் பாத்திருக்கியா? கூட்டம் நிறைய இருக்கும். பல்லமேட்ல பஸ் வச்சுனா கண்டக்டர் எப்படி டிக்கெட் எடுப்பாரு? எப்படி? யா பக்கத்துல வா. கூட்டம் நிறைய இருக்குல்ல, ஆடு. நம்ம எங்க போறோம்? என்ன சார் தானா ஆடிக்கிட்டு இருக்கு? போறப்ப புள்ளையோட தான் போறேன், நல்லா தெரிஞ்சு. மேல கம்பி அப்படி சார் யா உயரத்துக்கு அது எட்டல சார். கம்பியை தாட்டி கீழே இருக்க என் தம்பியை நாச்சும் பிடிச்சிக்கம்மா. செத்து போயிராதே. ஏற்கனவே செத்துதால கிடக்கு சார். எனக்கு ஒரு ஆள் வேணும்ல ஒத்தாசைக்கு. சார் என்னம்மா இதுல ஏறவா மாட்டவா? இருமா, நீ ஏறின வரைக்கும் சந்தோஷம் தான். நீ ஏறினதெல்லாம் போது எவ்வளவு சிரமப்படுறன்னு சொல்லிக்கிட்டு என்ன சார் சிரமப்படுறீங்க? இருடா சில்லறடா சில்லற நீ பாவாடை எடுத்துக்குமா, ஜாமான உள்ள வச்சுக்கிட்ட. என்ன சார் சொல்லிடுறீங்க? பாவாடை தூக்க சொல்றீங்க ஒரு பொம்பளை பிள்ளைட்ட போயிட்டு. ஏப்பா நீ உட்கார்ந்திருக்கல்ல, அது கீழ தான் லக்கேஜ் பாக்ஸ் இருக்கு. லைட்டா பாவாடை தூக்கிட்டா ஜாமான தூக்கி உள்ள வச்சுக்குவேன். ஐயோ நீங்க அங்கிட்டு ஓரமா வைக்க சொல்லுங்க. ஏன்னா காலையில தூக்க சொல்லுங்க. நீங்க எதுக்கு பாவாடை தூக்க சொல்றீங்க? ஓரமா வச்சா அது வாட்டுக்கு போயிருமா அங்கிட்டு. எங்கிட்டு சார்? சைடுல போயிரு ஓரமா வச்சா. இங்கே பாரு, கிளடு கட்ட பஸ்ல ஏறிடுச்சுன்னு வச்சுக்க. கண்டக்டர் மூஞ்சிய பாத்திருக்கியா? எப்படி இருக்கும்? கிளவியெல்லாம் ஏறிச்சுன்னு வச்சுக்க. இல்லமா இந்த மூட்டையை வச்சுக்க. என்ன மூட்டையை தூக்க மசுற? நான் ஓரமா உட்கார்ந்து. என்ன ஓரமா பேக்கு மசுற மாட்டேன்னு எடுத்து ஓரமா சும்மா. ஐயோ இங்க மட்டும் உட்கார்ந்துக்கிறேன். இந்த கிளவியல் படியில நின்னுக்கிட்டு தான் கேக்குறது. என்னன்னு? ஆளுகளை இறங்க விடாம ஏற விடாம. ஏப்பா பெருங்காடு போகுமா? படியிலே நின்று கேட்டினா காலி சுடுகாடு தான் போகும். கழட்டு முண்டா ஏறு தொலை முதல்ல. பெருங்காடு போகுமா சுடுகாடு போகுமான்னு. வயசு பிள்ளை ஏறிடுச்சுன்னு வச்சுக்க. அது எப்படி இருக்கும்? கண்டக்டர் மூஞ்சியை பார்த்திருக்கியா? சார் என்னம்மா எந்திரமா போறேன்? காலேஜ் போணும் சார். காலேஜ் என்ன எங்க வேணாலும் இறக்குறீ. நீ இந்த 2 மூட்டைக்கு லக்கேஜ் எடுத்தியா இல்லையா? நீ கொண்டு வந்த முடிக்குதா? நீ டிக்கெட் எடுத்தியா இல்லையா? நீயே நல்ல டிக்கெட் உனக்கு கேட்குற டிக்கெட்டு. நீ சில்லற இல்லைண்ணா, நம்ம பஸ்ஸில் ஏறினா உனக்கு 200 ரூபா நான் தரேன். நீ உனக்கு உட்கார இடம் இருக்கா இல்லையா? ஏகப்பட்ட இடம் இருக்கு. கண்டக்டர் அங்கேருந்து கணக்கு சொல்ல மாட்டாரு. எங்க வயசு பிள்ளை இருக்கு இந்த கண்டக்டர் அந்த கண்டக்டர் கணக்கு சொல்ல. எப்படி? இப்ப மதுரையில இருந்து திருச்சி போகுதுன்னு வச்சுக்க பஸ். கணக்கு சீட்டு எழுதிக்கடா. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன? மேலூர் 4, கொட்டாம்பட்டி 5, புழுதிப்பட்டி. புழுதிப்பட்டியா? புழுதிப்பட்டி 4. விராலி மலை மலை. இருமா, விராலி மலை 2 உட்காருமா பஸ். ஒரு சீட்டு குறையுது சார். இப்பதான் வந்தியாடா? நீ படியில தொங்கினா? ஆமா சார். டிக்கெட் எடுத்தியாடா? அண்ணா டிக்கெட் எடுக்கல. ஆஹா பிள்ளை தோட சனையாக போகுது. ஏன் கோபப்படுற? 3வது ஆள் சீட், நீ 3 பேர் சீட்ல உட்காந்துருந்தேன்னு வச்சுக்க. 3 பேர் சீட்ல நீ உட்காந்துருக்க. சன்னல் ஓரத்துல ஒருத்தர் இருப்பாரா? நடுவுல ஒருத்தர் இருப்பாரா? 3வது நீ இருக்க. அவர்கிட்ட எப்படி வாங்கிக்குவேன், இவர்கிட்ட எப்படி வாங்கிக்குவேன், ஓட்ட எப்படி வாங்கிக்குவேன்? ஓ சீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்காருடா, அவர்கிட்ட வாங்க சார். எங்க போறப்ப நீ பிள்ளையோட தான் போவேன்னு நினைக்கிறேன். என்ன சார் வந்து வாயில உட்காருங்க நீங்க? இது கண்டக்டர் நிலைமை எப்படின்னு வச்சுக்க. டிரைவர் நிலைமை தெரியுமா? அது எப்படி இருக்கும்? காலேஜ் சிங்கிள் வண்டி ஓட்டும் போது பாத்திருக்கியா இல்லையா? அது எப்படி நல்லா ஹாப்பியா தானே ஓட்டுவாரு? வெறும் காலேஜ் பிள்ளைல ஏறி இருக்கு. இந்த காலர் அப்படி மேல தூக்கிட்டு போப்ல ஒத்த குண்டில உட்காந்துக்குவாரு. ஐயா 100 குண்டில என்ன ஸ்டைல்ஸா? ஓகே இல்ல பைல்ஸ். ஆமா காலையில கியர் போடும்போது பாத்திருக்கியா இல்லையா? எப்படி நைவா அந்த அவ்வளவு நைவா வெறும் புது பாட்டா போடுறது. சித்தப்பு சிக்கனு சிக்கனு வராலே வரா. நீ வேற பாம்பா மடிக்கிற இடத்துல நீ வேற வந்து நின்னுக்கிட்டு வாமா ஓரமா வந்து நின்னுமா அடிய பறக்கும். எங்கடா போன? காலேஜா? காலேஜ் அவ்வளவுதான். பறக்க வண்டி காலேஜ் வாசல்ல. ஆமா வாசல்ல அந்த ஸ்டாப் கிட்ட நிப்பாட்டி. வாசல் என்ன களி உள்ளே விடு. எதுக்குள்ள? காலேஜுக்குள்ளடா. காலேஜுக்குள்ளே பஸ் போதா? இரு வேகத்தட தூக்கி போட போகுது. எங்க குளுங்குற அதுங்குற குளுங்குற. ஆளு சூப்பரா இருக்கீங்க. ஆங்குற ஊங்குற. பாட்டு ஓடுதுடா. பாட்டா? தண்டில பாட்டு. ஆளு செம்மையா இருக்கீங்க. நாளைக்கு நீங்களே வரீங்களா? அப்படியே பார்த்துட்டே வண்டி ஓடும். அதே சிங்கிள் இறக்கிட்டு வரும்போது பாத்திருக்கியா இல்லையா? எப்படி இருக்கும்? ஒரு உள்ள கூட இருக்காது. டிரைவர் குண்டி இங்கிட்டு திரும்பிக்கு. பழைய யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. ஓஹோ வரும்போது அந்த சிங்கிள்ல
பழைய ஓட்டா போட்டுக்கிட்டு கனவிதுதான் நினைவிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார் யார் வெல்லுவார் என்னை யார் வெல்வார். திடீர்னு கிளடு கட்ட முன்னாடி ஏறி இருச்சுன்னு வச்சுக்க, அப்ப கியர் போட்டு பாத்திருக்கியா இல்லையா? எங்கல ஏறிட்டு வர கையோட அடி சூத்தாடி போறாங்க. சைடுல கண்ணாடி தெரியுமா? வாயில குத்துறீங்க தம்பி. என்ன தம்பி தும்பிங்க? சைடுல கண்ணாடி தெரியுமா இல்லையாமா? என்ன மறைச்சுக்கிட்டு நிக்கிற? கழுத்து முட்டை பேக்கு மசுறு மட்டேன்னு போறாங்க. ஐயோ ஏன் கோவப்படுறீங்க? பாம்பாம பிச்சிருவேன். ஆத்தாடி பிரேக் போடுறதா அப்படித்தான் கட்டுப்பாயிருவேன். பாத்துக்க, இதுக்கெல்லாம் யாரு காரணங்கிற? யாரு காரணம்? பொம்பளை. நாங்க எப்படிங்க காரணம் எல்லாத்துக்கும்? ஏன்னா ஏறிட்டு நீங்க முன்னாடி வந்தாக்கா உங்களுக்கு உட்கார சீட் இருக்கா இல்லையாமா? எங்களுக்கு சீட் இருந்தா நாங்க எங்க முன்னாடி வரோம்? சீட்டெல்லாம் நிறைய சீட் இருக்கு. ஏறி எங்க டிரைவர் பக்கத்துல பேனட்டுக்கிட்ட போய் உட்காந்து அவனை பார்த்துக்கிட்டு என்ன நாய் மாதிரி தொங்க போட்டா இல்ல வண்டியா ஓட்டுவாவே எங்க கீரை பிடிச்ச ஆட்டத்துக்கு மாத்தி ஒரு சில நேரத்தில் டிங்கு டிங்கு இங்கே ஆட்டிக்கிட்டு இருப்பேன். ஏறி உட்காந்து இங்கே போட்டு தேவையில்லாம பேச வச்சுக்காங்க. தேவையில்லாம அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க. பொம்பளை மாதிரி நடந்து பொம்பளை மாதிரி தாங்க நடந்துட்டு இருக்கேன். ஆம்பளை மாதிரி தான் நான் நடந்துகிட்டு இருக்கேன். தேவையில்லாம அனாவசியமா பேசிட்டு இருக்காதீங்க. தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துற யாருமா? நாங்க தான் காப்பாத்துறோம். ஆம்பளை வர்க்க நாங்க தான் காப்பாத்துறோம். நீங்க எங்க காப்பாத்துறீங்க? நீங்க எங்க காப்பாத்துறீங்க? எல்லா இடத்தையும் பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கறது ஆம்பளை தான். எல்லா இடத்தையும் ஆண்களுக்கு மரியாதை கொடுக்க பெண்கள் நாங்க தான். தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துற லட்சத்தை பாருங்க. களி முனியாண்டி விலாஸ் தோசை. ஐயோ ஐயோ அத்தாடி அத்தா தாவணியா கால சார் அவர் எங்க அப்பாங்க. அவரை போட்டு எங்க அடிக்கிறீங்க? ஐயோ எங்க அப்பா அடிக்காதீங்க. ஐயோ இது சாக்கெட்டாடா? அது சாக்கெட் தாங்க. என்ன அங்க ஏறி ஏறி கலக்குது. இது சாக்கெட்டா? அது எங்க தாவணியா கால? ஐயோ தாவணியா கால ஒரு விஜயம் காலமியா? ஏங்க என்னடா பேஷன்? என்ன உங்க பேஷ? இது சாக்கெட் இப்படி யாரு தைக்கிறது? வேற எப்படிங்க தைக்கிறது? இந்த சாக்கெட்டை என்கிட்ட கொடுத்தா எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா தைச்சிருப்பேன். நீங்க தப்பிங்களா? தப்பிங்கலாவா? என்ன சொல்றீங்க? நான் கண்ட்ராக்ட் வேலைக்கு முன்னாடி முதல்ல டெய்லர் வேலை தான் பார்த்தேன். அப்படியா? நான் டெய்லராக யார் தெரியுமா காரணம்? யாருங்க கண்ணா? எங்க ஊர்க்காரன். உங்க ஊர்க்காரா? எனக்கு ஒரு டவுசர் தச்சிருக்கேன் பாரு. எப்படி டவுசர் தச்சதெல்லாம் சரியில்லை. உட்காந்து அண்ணன்டா கிழிஞ்சு வச்சுரா, லைட்டா ஒட்டி தைடான்னு ஒரு சின்ன ஒட்டு போடுறான்னு போட்டிருக்கேன் பாரு. ஒட்டு அது என்ன புழு துணி இல்ல ஜிகு ஜிகுன்னு புழு துணிட்டு புஞ்சாரு போட்டிருக்கேன் பாரு. நீ முதல்ல பட்டனை போடு. ஒட்டிக்காம அன்னையில நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? பொம்பளைகளுக்கு புது புது மாடல் கண்டு. இதெல்லாம் என்ன மாடல்? ஏங்க இது மாடல் நல்லா இல்லையா? நான் வச்சிருக்கேன் சூப்பர். கண்ணாடியா மாட்டிருக்கீங்க. என்ன கண்ணாடி தான்? அதுவா தெரியுது? அது வேற தெரியணுமா? இப்ப பாரு புது மாடல். இங்க பாரு லேடிஸ்க்கான புது சார். சார் இது சிம்மிஸ் தானே? சிம்மிஸ்ல ஒரு சுன்னிஸ் இல்ல. முண்டாபாடியா சார்? முண்டாபாடிம்ல ஒரு முண்டாபாடிம்ல. யாருல சொன்னது முண்டாபாடின்னு? வேற இது என்ன சார் ஐட்டம்? ஐட்டமா? இது ஐட்டம் இல்லல. அட ஏல அது வேற ஒண்ணுல தான். அது 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்குனேன்ல என்னோட சட்டி வேற ஒண்ணுல. யோ இரியா எனக்கு ஒரு சந்தேகம். சட்டி ஓகே, சட்டில எப்படியா லிப்ஸ்டிக் ஒட்டி இருக்கு? ஏயா என்ன நினைச்சிட்டு இருக்க? இதெல்லாம் இப்ப ஒட்டதாயா? இது என்னங்கற? என்னது இந்த ஓட்டையில என்னென்ன ஓட்டை? இது என்ன ஓட்டை? கர்ச்சிப்ல ஓட்டை. என்னது கர்ச்சிப்ல ஓட்டேமா? இது என்ன ஓட்டை? மணிபர்ஸ்ல ஓட்டை. மணிபர்ஸ் ஓட்டை. இது என்னங்க மூணாவதா? சூச்சு போற மிஷின் வர்ற ஓட்டை. என்னங்க இத்த தண்டியா இருக்கு ஓட்டை? ஆமா உட்கார்ந்தானே அதுக்கு தகன நானே இருக்கேன். 200 ரூபாய் கொடுத்து வாங்குனது வேஸ்டா போயிட கூடாது. இங்க பாரு, நீங்க தீபாவளி டயத்துல எடுத்துருப்பீங்க. தீபாவளி டயத்துல எடுக்கலல, ஆடி தள்ளுபடி. ஆடி தள்ளுபடி தான் இப்படி கிழிஞ்சிருக்கா? பூம்புவார் நல்லா இருக்குங்க. பூம்புவார் சட்டி பேர் பூம்புவார். முதல்ல ராணி சட்டி தானே போட்டீங்க, இப்போ என்ன போடுறது இல்ல? ராணி சட்டி பத்திரம் இல்ல, இப்ப பெருசா போச்சு, அதனால நான் போடுறது இல்ல. ஆமா சரிங்க. உனக்கு அளவு எடுக்க எனக்கு அளவு இங்கருமா இங்கரு எங்க டெய்லர் ஃபேமஸான டெய்லர். என்ன சொல்றீங்க? இப்ப பாரு எப்படி அளவு எடுப்பாரு மட்டும் பாருங்க. ஆமா இது மாதிரி நிறைய பேருக்கு எடுத்துருக்கேன். என்னையா நெஞ்ச போட்டு நக்கிட்டு இருக்க? நெஞ்ச நக்கற குஞ்ச நக்கற உட்கார்மா. அவர் என்ன பண்ணாரு? நக்குனாரு. இல்ல இல்ல. யோ என்னையா சொல்லி இருக்க? இங்க
கடைக்கு கஸ்டமர் வர்றாங்கன்னா வரியோ நீ உட்காருமா. வந்துட்டு வந்துட்டு போது என்னன்னு தெரியலங்க. அது என்னது ஏமா என்னங்க ஏய் கமால் ஏய் உன் மகளுக்கு தான் அளவு எடுக்கிறேன் மகள் கரெக்டா எடுக்கிறீங்களா நான் பாக்குறேன். நான் பாத்துக்கிறேன் நீ வேலை பாத்துட்டு போயா நீ கொண்டு போ ஏமா என்னங்க சார் ஐயோ ஐயோ ஏமா அளவு எடுக்கும்போது கை அளவு மாறி போச்சுன்னா ஆட்டிடாதம்மா. பயங்கர சூடா இருக்கு சொல்லிச்சு எடுத்துருவேன். ஐயோ யோ சரியா 15 ஏங்க கொஞ்சம் கீழ இறக்கமா எடுங்கங்க. இறக்க வச்சு எடுக்கிறேன். ஐயோ அது வாயியா வாய்க்குள்ள இருக்க போய் விடுறீங்க. 23 23 ஏடா ஒரு பக்கம் சைஸ் கூடி இருக்கு. என்ன ஒரு சைடு 15 ஒரு சைடு 25. எவன்டா வண்டியில உட்கார்ந்து வந்தவே? நாங்க இல்லப்பா. உட்கார் மாடி உட்கார். கேமராமேன் சும்மாரு அவருக்கு பாதி என்ன தெரியாது. ஆமா பின்னாடி அளவு எடுக்க. ஆமா பின்னாடி எடுக்கணும்ல. ஓ என்ன படிக்கிறீங்க? அப்படியே எந்திரி எந்திரி எந்திரிமா. எந்திரிமா. அட்டாடி செம்மையா இருக்குடா. திரும்புமா. ஒண்ணுல திரும்புமா உங்க பேசாம. சார் நீங்க ஏதோ கீழ இறங்கி எடுங்க சார். அந்த பழக்கமே கிடையாது எங்களுக்கு. நீ 42 42மா. அப்படியே திரும்பி நல்லா வா. நல்லா இருக்கு அதே அப்பா. அண்ணா சாக்கெட் துணி அருமையான துணி. யோ சார் கொண்டே நக்காலிங்க சார். கொண்டே எடுக்கிறேன் இந்த உட்கார் மாட்டேன். இப்ப பாரு முன்னாடி அளவு எடுக்கிறேன் பாரு. சாதா டெய்லர் தான் நின்னுக்கிட்டு எடுப்பேன். நான் ஃபேமஸ் டெய்லர். யோ என்ன பண்ற? மறுபடியும் அங்கேயே போதா? இல்ல நீ மேல ஏறுமா. எதுக்கு மேல சார்? ஏறுமா. பாவாடை அளவு எடுக்கணும்ல. அப்படியே கீழே உட்காந்துக்கோங்க சார். இரா முட்டு கொடுத்து மேல ஏத்திருக்கேன்டா பேசாம இரு. அப்படியே கீழே உட்காந்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு குண்டிய கடிச்சேன். இந்தியா கடிச்சல. யோ நீ கடிச்சு விட்டயா? இப்படி சாஞ்சி அப்படியே அந்த அளவு தான். பேசாம இருமா. நல்லா இது என்ன பண்ற? கலர் அப்படி கலர். சார் பின்னு உள்ள மாட்டே போகுது. கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. என்ன வாங்கியா கொடுக்குறியா? அளவு எடுக்க சொன்னா வாய்க்கு பிடிக்கலையா? அளவுக்கு சொன்னா குடிக்க போறேன். அளவு எடுக்க சொன்னா நீ எப்போதும் வளர்றப்புல வாயை வச்சு தானே குடிப்ப. ஏமா இத மறந்துக்கிட்டே எப்படிமா அளவு எடுக்கிறது நானே? நீங்க சார் முன்னாடி கூட ஏப்பா நீ பாவாடை தைக்க போறியா நீ அரைமுடி தைக்க போறியா? பேசாம இத உள்ள சொருகுமா. எதுக்குள்ள சார்? உள்ள அப்படியே புடிச்சுக்கடா. உள்ள புடிச்சுக்க. ஆளு இல்ல வாயா நல்லா இருப்ப. வாயா சார் என்ன சார் பண்றீங்க? இருமா பாவாடை. சார் என்ன பண்றீங்க நீங்க? அப்பா. ஆ? 54 ஏய் என்ன இங்க இருந்து அங்க போகுது? எங்க வைப்பீங்க? வாயில வச்சு. வாயில எதுக்கு சார் வைக்கிறீங்க? அப்பதான் நீ அதிகம் பேச மாட்டே. சிப்பு எதுல சார் வைப்பீங்க? சிப்ப வைக்கிறேன். ஏமா ஆஹா. உனக்கு சிப்பு எங்க வைக்கணும்? சைடுல தான சார் வைக்கணும். சைடுல. ஆ. கீழ வைக்கியானயா? கீழ வைக்கியா? நேரம் தூக்கிட்டு தான் நின்னுக்கிட்டு இருந்தானா? இவ்வளவு நேரம் தூக்கி வச்சுக்கிட்டு தான் என்ன? உனக்கு சாக்கெட் சச்சி தரேன். என்ன பண்ற இந்த இடத்துல? மம்பளைய வர மக்கிறேன். மாம்பழம். ஆமாம். திண்டுக்கல் நம்ம ஏரியாவுக்கு நத்தம் ஏரியாவுக்கு ஃபேமஸே மாம்பழம் தான். ஆமா சார் இங்க இருந்து வாங்கிட்டு போய் தான் சார் அங்கே விக்கிறேன். எல்லாம் ஓஞ்சு போன நேரத்துல ஓ மாம்பழம் மட்டும் பழப்பழன்னு விக்குதே எப்படி? அது அப்படியே மரத்துல இருந்து இயற்கையாவே பழுத்து வருது சார். இயற்கையான பழம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சாப்பிடுவீங்க? அப்படியே சாப்பிடுவீங்களா இல்ல நறுக்கி சாப்பிடுவீங்களா? மாம்பழத்துல எத்தனை சுவை இருக்கு சொல்லு பாப்போம். மாம்பழத்துல துவப்பு, இனிப்பு, புளிப்பு மூணுமே இருக்குங்க சார். எப்படி இருக்கும்? எப்படிங்க? முதல்ல வந்து மாம்பழ தோல் வந்து கொஞ்சம் துவப்பா இருக்கும். ஆமா தோலை கடிக்கும் போது கொஞ்சம் துவர்ப்பா தான் இருக்கும். மாம்பழ தோல் அதைத்தான் சொல்றேன். தோலை கடிச்சு பழத்தை சாப்பிடும் போது இனிப்பா இருக்கும். உடனே கடிச்சு திரும்பிங்க. தோலை கடிச்சோன்னு என்ன பண்ணுவீங்க? துவப்பா இருக்கும். மூளையில இப்படி கடிச்சு சாப்பிடும் போது சப்புவோம்ல. சப்பித்தான் சாப்பிடணும். நல்லா இருக்கும். சப்பும் போது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆமா அப்புறம் நக்கும் போதும் நல்லா இருக்கும். ஏங்க மாம்பழத்தங்க என்ன சரி பிள்ளை இல்ல எவ்வளவு சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருக்க. பேசுங்க இதெல்லாம் கல்வெட்டுல எழுதி வச்சு பக்கத்துல உட்கார்ந்துக்கணும். தோலை கடிக்கும் போது தோற்பா இருக்கும். மூளையில கடிச்சு சப்பி உறிஞ்சும் போது ஒரு டேஸ்டா இருக்கும். ஆமா எல்லாம் ததையெல்லாம் தின்னு முடிச்சோன்னா ஒரு டேஸ்டா இருக்கும். கொட்டை
என்னங்க கொட்டையா? கொட்டையை அது கொட்டை வந்து ஒவ்வொரு கொட்டை கசக்குங்க, ஒவ்வொரு கொட்டை நல்லா இருக்காதுங்க. கடிக்காம திங்கணும் ஆமா, கொட்டைய. அது ஒவ்வொன்றும் வந்து மாவு மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றுல கொட்டையே இருக்கிறது இல்லைங்கப்பா. ஒண்ணு கொட்டை இல்லையா? ஆமாங்க. கொட்டை இல்லாத பழம் ஹைபிரிட் பழமா? ஐயோ, ஒவ்வொன்றுல சின்ன கொட்டையா இருக்கும், ஒண்ணுல பெரிய ஐயோ கொட்டையா இருக்கும். கொட்டை இல்லாத பழத்தை தின்ன உனக்கு புள்ள வருதுன்னா கொட்டை இல்லாத புள்ளையா பிறக்கும். ஆத்தாடி, அதுதான் உண்மை. ஆ? ஹைபிரிட் பழம் சாப்பிட்டா நேத்து நம்மளுக்கு முருங்கைக்காய் புள்ள சாப்பிட்டேன். ஹைபிரிட்டா தான் பிறக்கும். நேத்து முருங்கைக்காய் சாப்பிட்டேன், அதுல விதை இல்ல தெரியுமா? பிள்ளைக்கும் விதை இல்லாம போது பாரு. ஆமா, இது எங்க தெரியுமா எடுத்தது? காரைக்குடி அவுட்டர்ல சுடுகாடு இருக்குல்ல. ஐயோ, டேய் புது தலைவலி இது. என்ன புளுத்தலவாணி இல்ல மத்த மசைய பூரா. ஏண்டா ஐயோ சுடுகாட்டுக்கு அவுட்டர்ல வந்து ஒண்ணு கடிக்க போறப்ப அவனை புலம் போட்டு எரிச்சு வச்சிருப்பாங்கல்ல. ஐயோ, அதுலதான் என் தலையை வச்சு தூக்கிட்டு வந்தேன். பூ வாடை அடிச்சிருக்குமே. ஆமா, என் கதம்ப வாடை. கதம்ப வாடை அடிச்சுச்சா? கன்ஃபார்ம் அது. ஐயோ, செம்மங்கி வாடை வந்துச்சா? ஆமா சார். ஓ, பன்னீர் வாடை அடிச்சிச்சு. பன்னீர் வாடை அடிச்சுச்சா? ஆமா. இத மோந்துட்டு இல்ல, நாளைக்கு நம்ம பாடியில அடிச்சிரும். ஐயோ, பேயெல்லாம் பின்னாடியே வருமா? நீ பேய பாத்திருக்கியா? இல்ல சார். உனக்கு பேய் ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்காங்க, வண்டியில உட்கார வச்சிருக்காங்க யாரு? நம்ம ஆளு. ஐயோ, ஆத்தே. இவர் ஒட்டிடுவேன் நானு அப்படிங்கிறாரு. ஐயோ இது கிடைச்சா ஓட்டுன்னு ஓட்டுவேனேங்கிறாரு அண்ணன். செக்கச்ச வந்த பள்ளம் செங்கத்த வந்த பழம் இது காலத்தை இனிக்க பழம். எல்லோரும் வாங்க எது வந்து மக்களே மட்டக்கு மட்டியா கைக்கு அடங்கமா. அது இருக்குது மாம்பழம் விக்கிறீங்க, மாம்பழம் வாங்கிக்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் வேணுமா? எவ்வளவு ரேட்டு? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விக்கிறேன். எனக்கு கொட்டை பெருசா இருக்கிறதா வேணும். அப்ப ஏத்த வாடா, ஏத்த வாடா. யாரையா கேட்டா உன்கிட்ட வேணாம் எனக்கு. வாடிய கப்ப கிழங்கு, வாடிய கப்ப கிழங்கு. என்ன தொங்கிருச்சு? இருக்குது தொங்குது. அவ்வளவுதான். 2 குத்து அப்புறம் 3வது டொங்கின்னு போயிடும். நல்லா தானே வெட்டின, அப்புறம் என்ன திடீர்னு படுத்துட்டேன்? அப்படித்தாம்மா நம்மளுக்கு இந்த ஓப்பனிங்கா நல்லா இருக்கும். டிங் டிங். கெண்டக்கால் இழுக்கிறது. என்ன நாய் தொங்குன மாதிரி தொங்கிருச்சு? அப்படி நாக்கு தள்ளிருச்சு உனக்கு? நோட்டீஸ் அடிக்கிற வேலையா பார்த்தேன். அப்புறம் அந்த வேலையும் தான் பார்த்தேன். நோட்டீஸ் இப்ப அடிச்ச மாதிரி தான் இருந்தது. கொரோனா டயத்துல நான் பார்க்காத வேலையே கிடையாது. என்னங்க சொல்றீங்க? காலையில கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தேன். ஆ. மத்தியானம் வந்துட்டு அங்கே ஊரோட எண்ணெய் ஏன்? ஐயோ, ஒரு 3 தப்பு நடந்து போச்சு. என்ன 3 தப்பு? எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிக்க சொல்லியிருந்தாங்க. நல்ல விஷயம் தானே? எம்பெருமான் வருது இல்ல, ஆமா. அதுல புள்ளி வைக்காம விட்டுட்டேன். ஐயோ, எமபெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிச்சு விட்டேன். 2வது ஒரு தப்பு நடந்து போச்சு. என்ன நடந்து போச்சு? அவன் சித்தப்பன் பெரியப்பன் ஊரெல்லாம் சின்ன சாமி கீழே மணக்குடி, பெரிய சாமி மேல மணக்குடின்னு வரும். அன்னைக்கு அந்த ஊருக்கு போயிருந்தோம், உங்க யாகம் தான் வந்துச்சு. மணக்குடின்னு வருதுவாரு. ஆ. அந்த இடத்துல மாங்கிற எழுத்தை எடுத்துவிட்டேன். எடுத்துட்டீங்களா? தப்போடாம விட்டுட்டேன். ஐயோ, சின்ன சாமியை கீழே நக்கடி, பெரிய சாமியை மேல நக்கடி, மானு போட்டா தானே மணக்குடின்னு வரும். நோட்டீஸ் நக்கடின்னு போயிடுச்சா? நோட்டீஸ் ஃபுல்லா நக்கடி நோட்டீஸா போச்சு. ஐயோ, நக்கடி நடிச்சு. சரிங்க, அடுத்து என்ன தப்பு பண்ணீங்க? கடைசி தப்பு தான் ஒரு சின்ன தப்பு. என்ன தப்பு பண்ணீங்க? அவன் கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை, ஆமா. சனி அன்றே புறப்பட்டு குடும்பத்தோட வரணும்னு அடிக்க சொல்லியிருந்தேன். ஆ. நான் சனி அணே புறப்பட்டு குடும்பத்தோட வரணும்னு அடிச்சு விட்டேன். ஏயா, அவனை சனியன்னு போய் திட்டிருக்கிய, அவனை என்ன? கல்யாணம் பண்ணாவே அவனுக்கு சனியம் பிடிச்சதே அர்த்தம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க? ஐயரு கரெக்டா தாலி கட்டுறப்ப என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாங்க? நல்ல நேரம் முடிஞ்சு, ஆமா, முடிய போகுது, பொண்ணை கூட்டிட்டு வாங்க. பொண்ணை கூட்டிட்டு வாங்க, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. யாருக்கு முடிய போகுது? தாலியை கட்டினானா ஆ, இவனுக்கு முடிஞ்சு. சரி. மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு தாலி கட்டாட்டி
ஐயருக்கு நல்ல நேரம் முடிஞ்சுச்சு. ஐயோ என்னடா நேரம் பார்த்து குறிச்சு கொடுத்தா கல்யாணம் நின்று வச்சாடான்னு இங்கிட்டு கிளம்பிடுவாங்க ஐயர் பக்கம். ஆனா வீட்டுல ஆம்பளை நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வராம இருக்கணும், இல்ல ஊருக்கு போன பொண்டாட்டி வராம இருக்கணும். அப்பத்தியாவன் நிம்மதியா இருப்பாங்க. ரொம்ப பேர் சந்தோஷமா இருப்பாங்க போலயே. எல்லாம் பொண்டாட்டிய கட்டிக்கிட்டா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவன் பூகம்பத்தை கட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன பாடு படுத்துறாயா பெரும் போன் பேசுவாங்க. எப்படி அவங்க அம்மாவுக்கு அவங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு அங்க மணப்பாறையில சண்டை. இவ மருங்காவூர்ல இருந்துட்டு போன போட்டுட்டு என்ன கேக்குறா, என்னம்மா என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, ஏன் நீதான் வேலை பார்க்கணுமா, ஏன் அவ வேலை பார்க்க மாட்டாளா, இங்க 2 பிள்ளைய வச்சிருந்தாலும் நாடகத்துக்கு போறேன், இல்லை நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னன்னு கேட்கிறேன், வந்தே அறுத்து போடுவேன்னு சொல்ல அவனை. என்ன போவரம், ஆமாமா அது வந்து இல்ல என்ன அப்படின்னா என்ன அர்த்தங்கிற, என்ன நான் ரூம்ல இருந்து பாத்ரூமுக்குள்ள போறேன்னு அர்த்தம். நான் நடந்து போற வரைக்கும் பேசவே மாட்டான் வாத்துக்க, ஏன்னா அவங்க விஷயம் எனக்கு தெரிஞ்சு போயிருமா. ஆமாம்மா இருப்பா, நான் உள்ள போனோன்னு ஆரம்பிச்சிருவா வாத்துக்க. இங்க வா, உனக்கு அங்க இருக்க இஷ்டம் மாதிரி தான் இரு, இல்லாட்டி இங்க வா 2 பிள்ளையோட 3ஆவது பிள்ளைய நான் ஒன்னே வச்சு பாத்துக்கிறேன், நீ அவள்கிட்ட இருந்து மாரடிக்கணும்னு என்ன இது என்னாச்சு. சரி சரி அங்க என்ன மறுபடியும் நான் பாத்ரூம்குள்ள இருந்து ரூமுக்குள்ள ஒரேன்னு அர்த்தம். இவன் முக்குன பார்த்துட்டு என் மாமி அங்க புரிஞ்சுக்கிட்டு அவர் இருக்காரா அப்படின்னு கேட்கும். பெரிய முக்கு இந்த பெரிய இழுவதான் நம்மளை பத்தி பேசுறது. எல்லா குடும்பத்தும் நடக்குதா இல்லையான்னு கேட்டு பாரு. கண்டிப்பா நடக்குது, நடக்காம இருக்காது. காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா வாசமுள்ள காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டமுள்ள காட்டு ரோசா அவுட்டு அவுட்டு அல்லு வெளில போன சூப்பரா இருக்கு. அவுட்டு இன்னொரு பட்டி அருமையா இருக்கு. காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டமுள்ள காட்டு ரோசா காட்டு ரோசா சொன்னீங்களே சொன்னீங்களே சாமி அப்படி சொன்னீங்க. எங்கேயா கூட்டிட்டு போயிட்ட, கேளக்கார வீட்டுக்கு போயிடுவா. சொன்னீங்களே சொன்னீங்களே சொல்லி என்னங்கிற பணம் லோன் வசூல் பண்ண போனால. ஆமா, அத இப்ப ட்ரெண்டாக்கி பாட்டா போட்டுட்டாங்க. அட தாரேன்னு சொன்னீங்களே சொன்னீங்களே அந்த அம்மா சாமான் அடிச்சுக்கிட்டே ஆடுது. அடி சொன்னீங்களே 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 சாமி சொல்லிப்புட்டு
சூப்பர். அட்டமட்ட பறக்க எல்லா குட்டி வட்ட வட்ட பாறையில குட்டி வரகரி தீட்டி கையிலே கண்ணரங்க வெள்ள ஜல்ல புள்ள அட்டமட்ட கண்ணவண்ணா பழனிசாமியோட ஆட்டம் தெரியுமா? தெரியாது. இதுதான் ஃபேமஸ் ஆன ஆட்டமே. இது இல்ல. என்ன பேம்பஸா? பேம்பர்ஸ் போட்டுக்கிட்டு ஆடுற ஆட்டம். எப்போ விசில் யாயா கண்ட்ரேட் வேலை முடிச்சு டைலர் வேலை பார்த்து ஒட்டையால இப்போ கராட்டத்தில் வந்து நிற்கிது. அடுத்து என்ன பண்ண சொல்ல போறீங்கன்னு தெரியல. ரயில் ஓட்ட சொல்ல போறாங்க. அடுத்து இந்த பிள்ளைய கற்பழிக்க சொன்னாலும் சொல்லுவீங்க. நீங்க சொல்லுவீங்க. நீங்க சொல்லுவீங்களா? அவங்க சொல்லல. சொல்லுவாங்க. சொல்லல. பங்காளி என்ன அப்பா மட்டும் பேசாம இருக்க? அவர் கிளம்புறாப்லையா? பாய் சொல்லிட்டு போறாப்ல. அவர் நம்மளை கிளப்பி விட்டு வேலை பார்க்க சொல்றாப்ல. எது வேலை பார்க்க சொல்றாப்ல? அட உட்காந்து யோசிப்பாக்கலாம். யோசிச்சுட்டு உட்காருமாக்கலாம். உட்காந்து யோசிப்பாக்கலாம். இல்ல யோசிச்சுட்டு கராட்டத்துல பேமஸ் என்ன தெரியுமா? உட்காந்து குத்துறது. நீங்க உட்காந்து குத்துங்க. நீ நின்னுகிட்டு இரு. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன? மணி மணி மணியே மாளிகை தான் கண்ணே. மயக்கம் என்ன இந்த மௌனம் கற்பனையில் வரும் கலைகளிலே காதலுக்கே வரும் காணிக்கையில்லை மயங்கவில்லை மன்னா.
பண்ணிட்டு